ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வீடியோ. இந்த வீடியோவில் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டோரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கூலில் வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப பாப்புலர். அதுக்கு வந்து தனி க்ரேஸே இருந்துச்சு. ஈவன் எங்களோட சோஷியல் மேம் வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஈவன் எல்லாருமே வந்து கர்சிவ்க்கு மாறிட்டாங்க. ஸோ அதாவது நான் 7th or 8th படிச்சுட்ருக்கும்போது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி என்னோடய கிளாஸில் வந்து எல்லாருமே வந்து கர்சிவில் தான் வந்து எழுதணும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸுக்காக வந்து கர்சிவில் எழுத ஆரம்பித்தோம். அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அப்படியே வந்து கர்சிவ் கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் சில பேர் வந்து கொஞ்ச நாள் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் டு அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து கர்சிவ்லேயே தான் வந்து கண்டினியூ பண்ணேன். டில் மை 10th ஸ்டார்டிங் வரைக்கும் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் தான். அது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து என்னோடய லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும். இதை விட கொஞ்சம் ஃபேட்டாக எழுதுவேன். ஆனால் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் எழுதுகிற இந்த மாதிரி தான் வந்து என்னோடய கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐ வாஸ் ஹாப்பி வித் மை ஹேண்ட் ரைட்டிங். அதனால் வந்து அதுவே தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்டில் மை 10th ஸ்டாண்டர்ட். ஸோ என்னோடய 10th வந்து என்னோடய 10th ஸ்டார்டிங்லாம் நினைக்கிறேன், என்னோடய இங்கிலீஷ் மேம் ஒரு சின்ன கான்வர்சேஷன் அப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு சஜஷன் மாதிரி வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து ஏன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாங்கள் 10th வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால வந்து உங்களோட பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நிறைய ஹேண்ட் ரைட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிற இதே என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேப்பர் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அவங்க வந்து ரீட் பண்ணுறவங்களுக்கோ கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கோ வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு நீட்னஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ வந்து எங்கள் மேம் தான் வந்து இங்கிலீஷ் மேம் தான் ஃபஸ்ட்டு அதை சொன்னது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அது வந்து அந்த டைமில் வந்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீட்னஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. கர்சிவ் கம்பேர் பண்ணும்போது பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப லெஜிபிளாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீ கர்சிவ் வந்து எவ்வளோ நீட்டாக எழுதுறியோ அதே மாதிரி பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து நீட்டாக எழுதலாம். அதுவும் இல்லாமல் அது வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சஜஷனாக தான் சொன்னாங்க. ஷி டிட்ன்ட் ஃபோர்ஸ் மீ, நீ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் வந்து சொல்லலை. ஸோ வந்து நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி பாரு. உனக்கு வந்து பிடிச்சிருந்தா யூ கேன் கண்டினியூ லைக் தட் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ வந்து ஐ டுக் இட் அப். அந்த டைம் வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் நான் வந்து ரொம்ப யோசிக்கல. சரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மேம் வந்து எப்போவுமே வந்து டீச்சர்ஸ் வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேவ் இட் அ ட்ரை. ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு வந்து அது ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல எனக்கு. அது இன்ஃபேக்ட் வந்து இது ரொம்ப ஈஸி ப்ராசஸாக தான் இருந்தது. ஏன்னா இந்த 10th டெய்லியும் கிளாஸ் டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா ரெக்கார்ட் நோட் புக்ஸ் எழுதணும், ஹோம் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும், கிளாஸ் ஒர்க் நிறையா எழுதணும், காம்போசிஷன் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்டிங் ஒர்க்கில் தான் வந்து நிறைய டைம் போகும். ஸோ வந்து ரைட்டிங் ஒர்க் அப்போ வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எக்ஸாமுங்கிறது வந்து இப்போ ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த சேஞ்ச் பண்ணுற ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம அதே நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதும் போதும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி அதே ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம ஸ்பீடாக எழுதும் போதும்
மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து எக்ஸாமுங்கும்போது நம்ம அதே ஸ்பீட்லேயே கடைசி வரைக்கும் எழுத போகிறது கிடையாது. அதனால வந்து அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்பட்டது. ஸோ இது எல்லாத்தையும் இந்த இந்த கிளாஸ் டெஸ்ட், எக்ஸாம், கிளாஸ் ஒர்க் நோட், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து அதில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அப்படி வந்து நான் சேஞ்ச் பண்ண ஹேண்ட் ரைட்டிங் தான் இப்போ நான் எழுதிட்டுருக்கேன் இந்த பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ அப்போவே வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இதுதான். ஸோ 10th அப்புறம் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்னா வந்து இதுதான். ஸோ கர்சிவ் வந்து நான் மறக்க கிடையாது. தேவையான இடத்துல, ஸோ ஏதாவது வந்து ஸ்பெஷலாக ஏதாவது எழுதணும் அந்த மாதிரி டைமில் வந்து கர்சிவ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நார்மலாக என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இந்த பிரிண்டட் ஹேண்ட் ரைட்டிங் தான். ஸோ ஆஃப்டர் அந்த 10th அப்புறம் நான் வந்து 10th வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஸோ என்னோடய பப்ளிக் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் நோ டர்னிங் பேக். ஸோ 12th சரி, காலேஜ் அண்ட் ஈவன் வந்து என்னோடய ஒர்க்லேயும் வந்து நான் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் அந்த டைமில் வந்து எங்கள் மேம் வந்து அப்படி சஜஸ்ட் பண்ணனால வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ டில் நவ் ஐ எம் ஹாப்பி வித் மை ஹேண்ட் ரைட்டிங். ஏன்னா வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங்னால எனக்கு நிறையா என்ன சொல்கிறது, ஈவன் நிறையா ரெக்கார்ட் நோட் புக் எழுதும்போது சரி, அசைன்மெண்ட்ஸ் காலேஜில் வந்து அசைன்மெண்ட்ஸ் எழுதும்போதும் சரி, எனக்கு நிறைய ப்ரைஸஸ் கிடச்சிது. ஐ மீன் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் எங்களோட காலேஜ் சார்லேருந்து ஆஃபீஸில் கூட ஏதாவது வந்து எழுதும்போது வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து தயங்காதீங்க. உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் இருந்தால் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் பண்ணலாம். எவ்வளோ ஸ்பீடாகவும் உங்களால் வந்து எழுத முடியும். ஸோ என்னோடய ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.